சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த். இவங்களுக்கும் விசாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலதிபருக்கும் வரப்போற 11ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. இதுக்காக சூப்பர் ஸ்டார் அவர்கள் பல சினிமா பிரபலங்களையும் அரசியல் தலைவர்களையும் நேரில் சந்திச்சு அழைப்பு எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் நம்ம தாலாஜித்தோட புதிய வீட்டுக்கு இன்னைக்கு மதியம் சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு. போனது மட்டும் இல்லாம அஜித், ஷாலினி அப்புறம் அவங்களோட பொண்ணு அவங்களை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட படத்துக்கு போட்டு ரிலீஸ் ஆன விசுவாசம் படத்தோட வெற்றிக்கு ரஜினி தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாட்கள் தான் இருக்கு. இந்த இருக்கக்கூடிய 3 நாட்கள்ல ரஜினி தன்னோட நண்பர்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு. கோச்சடையான், VIP2 இது மாதிரி படங்களை இயக்குன சௌந்தர்யா ரஜினிகாந்த் கடந்த 2010ஆம் வருஷம் தொழிலதிபர் அஸ்வின் அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த வருஷம் சௌந்தர்யா அஸ்வின் விட்டு விவாகரத்து வாங்கிட்டாங்க. சௌந்தர்யா அப்புறம் அஸ்வின் இந்த தம்பதிக்கு வேத் அப்படிங்கிற மகனும் இருக்காரு. இப்ப சௌந்தர்யா ரஜினிகாந்த் திமுகவோட முன்னாள் MLA பொன்முடியோட தம்பி தொழிலதிபர் வணங்காமுடியோட மகன் விசாகனை 2வது திருமணம் செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்களோட திருமணம் தான் வரப்போற 11ஆம் தேதி போயஸ் கடல ரொம்ப பிரம்மாண்டம் நடக்க போகுது. இந்த நிலையில சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரை ரஜினி மீட் பண்ணிருக்காரு. ரஜினிகாந்தோட மகள் சௌந்தர்யோட திருமணத்துக்கு நேரில் போய் திருநாவுக்கரசருக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த சந்திப்பப்ப திருமாவளவன் கூட இருந்திருக்காரு. திருநாவுக்கரசர் கூட திருமாவளவன் சந்திச்சு பேசி கொண்ட நேரத்துல தான் ரஜினி அங்க போயிருக்காரு. அப்ப 3 பேருமே மீட் பண்ணிருக்காங்க. அரை மணி நேரம் நீடிச்ச இந்த சந்திப்புல தமிழக அரசு நிலவரம் பத்தி பேசினாவும் தகவல் வெளியாயிருக்கு. இவங்கள மாதிரியே சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கடம்பூர் ராஜு வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் போய் தன்னோட 2வது மகள் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. இவங்கள மாதிரியே டி நகரில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் இளையராஜா வீட்டுக்கு போய் நேரில் போய் இன்வைட் பண்ணிருக்காரு. இவங்க வரிசையில சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு. போய் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2வது மகளோட திருமணத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க புதுமண தம்பதிகளா மாற போற சௌந்தர்யாவும் விசாகனும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து எடுத்துக்கிற போட்டோ ஷூட் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலா பரவிட்டு வருது. விசாகன் அபெக்ஸ் லேபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனர் இருக்காரு. இந்தியாவோட முன்னணி மருந்து நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல 2016 நிர்வாக இயக்குனராக விசாகன் பொறுப்பேற்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க பிரியா வாரியரோட ஒரு ஆர்டர் லவ் திரைப்படம் மலையாளத்துல டப் செய்யப்பட்டு அதே லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு முக்கியமான ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்னீக் பீக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்னீக் பீக்ல ரோஷனும் பிரியா வாரியரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க மாதிரியும் கொஞ்ச நேரத்துல ரோஷன் பிரியா வாரியரை கிஸ் பண்ணிடுறாரு. படத்துல இந்த காட்சி தான் ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி படக்குழு சேர்ந்தவங்க இந்த காட்சியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.